Your success will be determined by your own confidence and fortitude. மிஷேல் ஒபாமா. உங்களுடைய வெற்றி அப்படின்றது உங்களுடைய தன்னம்பிக்கையினாலும் உங்களுடைய தைரியத்தினாலும் மட்டும்தான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மிஷேல் ஒபாமா சொல்றாங்க. நீங்க எப்பவுமே தன்னம்பிக்கையாவும் தைரியமாவும் இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய கோலை உங்களால ரீச் பண்ண முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது verb tenses. இதுல நம்ம 3 பேசிக் டென்ஸ் பார்க்க போறோம். ஒன்னு present tense, present continuous tense ரெண்டாவது, மூணாவது future tense. பாருங்க, English has 12 verb tense and aspect combination. இங்கிலீஷ்ல வந்து பேசிக்கா 12 டென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம பேச்சு வழக்குல பேசுற சூழ்நிலைகளின் அடிப்படையில் நேரத்தின் அடிப்படையில் அதை நம்ம 16 டென்சஸா பிரிக்கிறோம். டென்ஸ் indicates time while aspect indicates habit, regular repetition, duration and completion within a particular time. இப்போ இதுல டைம் குறிக்குது டென்ஸ் அப்படின்றது, ஆஸ்பெக்டை குறிக்குது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இந்த டென்ஸ் அப்படின்றது டைமை குறிக்குது. அடுத்தது ஆஸ்பெக்ட் அப்படின்றது ஒரு ஹேபிட், பழக்க வழக்கம், ரெகுலரா மீண்டும் மீண்டும் நடைபெறுகிற ஆக்ஷன். டியூரேஷன், அது எந்த அளவுக்கு அந்த ஆக்ஷன் நடைபெறுகிறது, எவ்வளோ நேரம் நடைபெறுகிறது, எப்போ அது முடியுது, வித்தின் அ பர்டிகுலர் டைம், அதை தான் இந்த ஆஸ்பெக்ட் அப்படின்றது குறிக்குது. Only 10 of them are used frequently enough to require intensive instruction though. 16 டென்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதுல நம்ம 10 தான் அடிக்கடி யூஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்ணுவதற்கு, நம்ம பயன்படுத்துவதற்கு தேவைப்படுவது இந்த 10 தான். Time is an important and first thing to explain when describing the English tenses. English tense பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நேரம் தான் அடிப்படையா இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, முதலானது. In all human languages, time is divided into 3 areas that can be represented on a timeline. எல்லா லாங்குவேஜ்லயுமே இந்த நேரம் அப்படின்றது 3 ஏரியாவை குறிக்கிறது. முதல்ல now, இப்ப, the current moment அப்படின்னா நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தை தான் நம்ம now அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது past, time before the current moment. இப்போ இதை now அப்படின்றத கரண்ட் மொமெண்ட் அப்படின்னு சொன்னோமா, அப்போ பாஸ்ட்டை டைம் பிஃபோர் தி கரண்ட் மொமெண்ட் அப்படின்னா இந்த நவ்வுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பாஸ்ட். இதுதான் இது now. இதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லாமே நம்ம பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், கடந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். now அப்பனா இப்போ, ப்ரெசென்ட். மூணாவதா ஃபியூச்சர், டைம் ஆஃப்டர் தி கரண்ட் மொமெண்ட். now இப்போ, இதுக்கு அப்புறமா நடக்கிறதெல்லாம் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, now இப்ப, பாஸ்ட் நவ்வுக்கு முன்னாடி நடக்கிறது, ஃபியூச்சர் நவ்வுக்கு அப்புறமா நடக்கிறது. நம்ம இப்ப பார்க்க போறது present progressive. Present progressive is the easiest, most intuitively accessible tense to teach and is a good place to start on a tour of the tenses. Present progressive indicates action that is taking place at the moment of speaking. பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எந்த ஆக்ஷன் நடைபெறுகிறதோ அதை பற்றி பேசுவதற்கு நம்ம இந்த present progressive யூஸ் பண்றோம். இது நம்ம present continuous அப்படின்னு சொல்லலாம். now அதாவது இப்ப, தற்பொழுது, not in the past and not in the future. தற்போது நடைபெறுகிற செயலை தான் நம்ம present progressiveல சொல்லுவோம். பாஸ்ட்ல நடைபெறுகிறதையும் நம்ம present progressiveல சொல்லக்கூடாது, ஃபியூச்சர்ல நடைபெற போகிறதையும் நம்ம present progressiveல சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், he is walking. he is walking now. நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அவர் நடந்து கொண்டிருக்கிறார். he is walking means right now he is walking as we speak. தான் இப்ப, right nowனா இப்ப, நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்துல அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை, நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நொடியில, இந்த நிமிஷத்துல நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு ஆக்ஷனை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம present progressive tense அல்லது present continuous tense யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, he is running. he is running now means right now he is running. இப்ப அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். இதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து present continuous அல்லது present progressive tense யூஸ் பண்றோம். The form of present progressive is be plus verb plus ing. இந்த present progressive நம்ம வந்து எப்படி எழுதலாம், எந்த ஃபார்ம் அதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா be verb வரும், அடுத்தது மெயின் verb வரும், பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb அது வரும், அது கூட நம்ம வந்து ing சேர்த்துப்போம். பாருங்க, be verb வந்து is. இப்போ நம்ம இங்க he அப்படின்னு சொல்றோமா, அவருக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லலாம், verb, helping verb அப்படின்னு சொல்லலாம், அது வந்து is. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிறார். அப்ப he is walking. He is walking right now. இப்பொழுது அவர் வந்து நடந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது பாருங்க, he is running. இதோடைய verb form be verb. he-க்காக பக்கத்துல நம்ம helping verb is போடுறோம். அடுத்தது verb base form run, அது கூட நம்ம ing போடுறோம். அப்ப he is running. நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இவர் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். இது மாதிரி தான் நீங்க வந்து பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்க என்ன ஆக்ஷன் செய்றீங்களோ அதை வெளிப்படுத்துவதற்கு நீங்க வந்து present progressive tense யூஸ் பண்ணலாம், அல்லது present continuous tense அப்படின்னு இதை நம்ம வந்து சொல்லலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது present simple. Present simple refers to actions that are generally true or habitual. இந்த present simple நம்ம எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையா இருக்கிற ஒரு செயல், உண்மையான நிகழ்வு, அதை பத்தி பேசணும்னா சிம்பிள் present tense அல்லது present simple யூஸ் பண்ணலாம். அடுத்தது habitual action, ரெகுலரா நடைபெறுகிற ஆக்ஷன், உங்களுடைய ஹேபிட், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், இதை பற்றியெல்லாம் நம்ம பேசும்பொழுது present simple யூஸ் பண்ணலாம். பாருங்க, they took place in the past, continue to take place in the present and will take place in the future. இந்த habitual action அப்படின்றது பாஸ்ட்லயே ஆரம்பிச்சிட்டு இருக்கோம், அடுத்தது ஃபியூச்சர்லயும் அது நடைபெறும். இப்பயும் நடக்கும், பாஸ்ட்லயே ஆரம்பிச்சிடுச்சு, ஃபியூச்சர்லயும் நடைபெறும். இதுதான் உங்களுடைய பழக்க வழக்கம் இல்லையா? இத பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வந்து present simple tense யூஸ் பண்ணலாம். The action does not necessarily take place at the actual moment of speaking, but can be at any point on the timeline that surrounds the present time. சிம்பிள் present tenseல நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஆக்ஷன் வந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நடைபெறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம வேற ஆக்ஷன் கூட பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா நம்மளுடைய பழக்க வழக்கம் அப்படின்றது பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப நடைபெற்று ஃபியூச்சர்லயும் போகும் இல்லையா? இந்த பிரசன்ட்டை சுற்றி நடைபெறும், இந்த பிரசன்ட் now இந்த நேரத்தை சுற்றி நடைபெறுகிற ஒரு ஆக்ஷன், இதை பத்தி நம்ம பேசணும்னா present simple tense யூஸ் பண்ணலாம். பாருங்க எக்ஸாம்பிள், he walks to school. அவன் வந்து பள்ளிக்கு நடந்து செல்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். பள்ளிக்கு நடந்து செல்லுதல் அப்படின்ற இந்த ஆக்ஷன் வந்து அவனுடைய ஹேபிச்சுவல் ஆக்ஷன், அது உண்மை. அவன் எப்பவுமே ஸ்கூலுக்கு நடந்து தான் போவான், பாஸ்ட்லயும் நடந்து தான் போனான், ஃபியூச்சர்லயும் நடந்து தான் போவான், இப்பவும் நடந்து தான் போறான். இதை நம்ம சொல்லும் பொழுது நம்ம he walks to school அப்படின்னு சொல்லலாம். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, it is generally the case that he walks to school. பொதுவா இவன் வந்து நடந்து தான் ஸ்கூலுக்கு போவான் அப்படின்றது தான் இதோடைய பொருள். He walked to school in the past. கடந்த காலத்துல அவன் ஸ்கூலுக்கு நடந்து தான் போனான். He will walk to school in the future. எதிர்காலத்திலயும் அவன் ஸ்கூலுக்கு நடந்து தான் போவான். இந்த மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஒரு உண்மையான நிகழ்வுகள், இதை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க வந்து present simple tense யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது பாருங்க, he runs every day. தினமும் அவன் வந்து ஓடுகிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நம்ம சொல்லும் பொழுது இந்த ஆக்ஷன் இப்ப நடைபெறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பாஸ்ட்லயும் அவன் ஓடிட்டு இருந்திருப்பான், ஃபியூச்சர்லயும் அவன் ஓடுவான். ஏன்னா அவன் வந்து ரன்னிங்க்கு பிராக்டிஸ் பண்ற ஒரு ஸ்டூடெண்டா இருப்பான். அப்ப அவனுடைய ஹேபிட் என்ன, அவன் டெய்லி ஓடுவான். இதோடைய பொருள் he runs every day அப்படின்னா பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, மீன்ஸ் he habitually runs every day. தினமும் அவன் ஓடுகிறான், அவனுடைய பழக்கம் ஓடுதல். He runs in the past, he runs in the present, he will run in the future. பாஸ்ட்லயும் அவன் ஓடிட்டு இருந்தான், பிரசன்ட்லயும் அவன் ஓடுறான், ஃபியூச்சர்லயும் அவன் ஓடுவான். இந்த மாதிரி சொல்லும்பொழுது நம்ம வந்து சிம்பிள் present tense யூஸ் பண்ணலாம். He might very well be riding a bike at the present moment, but habitually he runs every day. இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துல present now இந்த நேரத்துல அவர் வந்து பைக் ஓட்டிட்டு இருக்காரு.
இந்த நேரத்தில் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர் எந்த ஆக்ஷன் செய்தாலும் அவருடைய பழக்க வழக்கம், அவர் வாழ்க்கையில் நடைபெறுகிற உண்மை நிகழ்வு, இதை பற்றி நம்ம பேசணும்னாக்கா நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். The form of simple present is just the bare infinitive without to, marked for person and number, singular or plural. இந்த present simpleக்கு ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா I walk, அதுதான் வந்து bare infinitive without to, base form of the verb அப்படின்னு சொல்லுவோம். நான் நடக்கிறேன், என்னுடைய ஹேபிட் வந்து நடக்கிறது. You walk, நீ நடக்கிற அல்லது நீங்கள் நடக்கிறீர்கள். He walks, அவன் நடக்கிறான். She walks, அவள் நடக்கிறாள். இந்த he she இதுக்கு மட்டும் நம்ம வந்து walks அப்படின்னு ஏன் போட்டோம்னா இந்த he she ரெண்டும் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவன் அவள் அது வந்து ஒருமையில் இருக்கணும், அவங்க வந்து முன்னிலையில் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம பேசும்போது இந்த verb கூட நம்ம ஒரு எஸ்ஸை சேர்த்துப்போம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் டென்ஸ். He will walk home, அவன் வீட்டிற்கு நடந்து செல்வான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா that some point in the future after now he will walk home. எதிர்காலத்தில் இந்த now அப்படின்ற இப்பொழுதைய நிகழ்வு இருக்கு இல்லையா, இதுக்கு அப்புறமா அவன் வந்து நடந்து வீட்டுக்கு போவான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம வந்து will walk அப்படின்ற இந்த ஃபியூச்சர் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். The form of the future simple is will plus verb. That is will plus walk. இந்த walk தான் இங்கே verb. நடத்தல் அப்படின்றது தான் walk. ஃபியூச்சரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்புக்கு முன்னாடி நம்ம will போடுவோம். He will walk home. Now, இப்பொழுது அப்படின்றது ஒரு டைம் இல்லையா, இதுக்கப்புறம் எதிர்காலத்தில் அவன் வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் நடந்து செல்வான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணி பேசுவோம். வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இந்த மூணுத்தையும் எப்படி வந்து நம்மளுடைய டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்கறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த டென்சஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இந்த மூணுத்தையும் உங்களுடைய கான்வர்சேஷனில் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.